இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ ஆதி. எதுக்கு இப்படி அவசர அவசரமாக ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அவரோட வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்படி என்ன தாங்க வேலை பார்க்குறாருன்னா, அப்பா சாப்பாடு ஹலோ மச்சி, படத்துக்கு கிளம்பிட்டியா? வந்துருவியா நீ? கிளம்புனா 9 மணிக்கு காசு ரெடியாக 9 மணிக்கு வந்துடுவேன். என்னடா 9 மணிக்கு காசு ரெடியா இருமா? எப்படி? அப்போ 9 மணிக்கு தான் வேலைக்கு போவேன். சரிடா சரிடா, சீக்கிரம் வந்துடும். ஆதிக்கு எல்லாமே அவங்க அப்பா தாங்க. இப்படி சும்மாவே சுற்றிக்கிட்டு இருந்த ஆதி கஷ்டப்பட்டு டிண்டரில் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணாங்க. பொதுவாகவே இந்த காதல் வந்துட்டாலே இப்படி தாங்க, வாழ்க்கையே ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிடும். சுற்றி என்ன நடக்கிறது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஆதியோட லவ் ரொம்ப நாளுக்கு நிலைக்கலைங்க. போடி போ, நீ அந்த பிஎன்டபிள்யூ கார கூட போடி. நானும் நல்ல வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சு உன்னோட சூப்பர் ஃபேவராக கரெக்ட் பண்ணி காட்டுதேண்டி. பார்க்க தானே போகிறேன் இந்த ஆதியோட ஆட்டத்தை. எந்த வேலைக்கு போகிற? ஆமாம், எந்த வேலைக்கு போகிறேன்? பொதுவாக ஏதாவது ஒரு விஷயத்த தோல்வி அடைஞ்சாலே நம்மளோட மனநிலை 2 விதமாக இருக்கும். ஒன்று ஆழ்ந்த துக்கத்தில் இருப்போம், இல்லைனா புதுசாக ஏதாவது ஒன்று செய்யறதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி ஆதிக்கு வந்ததாங்க இந்த ஐடியா. ஆனால் ஆதி வேலைக்கு போகணும்னு நினச்சதுக்கு இந்த ஒரு காரணம் மட்டும் கிடையாது, இன்னொரு காரணமும் இருக்குது. நல்லா படிக்கணும், இல்லைன்னு வச்சுக்கேன் இவங்கள மாதிரி வெட்டியாக வீட்டில் உட்கார வேண்டியதான் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. என்ன காசு ட்ரை பண்ணான், ஆனால் எந்த வேலையுமே அவனுக்கு கிடைக்கல. கடைசியாக ஆதிக்கு அவன் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுத்தான். அது என்ன ஐடியானா, அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு ஐடியா, செம்ம ஐடியா இருக்குது. அப்படியா? நல்ல ஐடியா சொல்லலாம். அது நீ 3 லட்ச ரூபா போட்டால் மட்டும் போதும். மாதம் 5 லட்ச ரூபா அடிச்சுட்டே இருக்கலாம், நம்ம லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம். அப்படியா? ஆமாம். பிஸ்னஸ் சொல்லி நான் வேணா அப்பாட்ட கேட்டு சொல்ல வேண்டாம். சரி. அப்பா இந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்குப்பா. ஒரு 3 லட்சம் தேவைப்படுதுப்பா. இல்லையாப்பா? ஆமாப்பா. 3 லட்சம்? 3 லட்சம். சரியாப்பா? சரி.
இங்கே என்னப்பா பண்ணுறா நீ? இப்போ நான் ஆர்மியில் செலக்ட் பண்ணிட்டேன்ப்பா. நீங்கள் சொன்னது உண்மைதான்ப்பா. நான் என்ன ஆக போகிறேங்கிற பதில் இவ்வளோ நாள் என்னை சுற்றி தான்ப்பா இருந்தது. நான் தான்ப்பா தெரிஞ்சுக்கிடாமல் இருந்துக்கிட்டேன். நானும் சாகதாப்பா போகிறேன். ஆனால் இங்கே இல்லை, பார்டரில். கடும் பனிப்பொழிவால் ஒரு வாரமாக மூடப்பட்டிருந்த தேசிய நெடுஞ்சாலை திறக்கப்பட்டதால் சிஆர்பிஎஃப் வீரர்கள் 70 வாகனங்களில் ஜம்முவிலிருந்து ஸ்ரீநகர் சென்று கொண்டிருந்தனர். சிஆர்பிஎஃப்பின் 17, 54 மற்றும் 92வது பெட்டாலியனை சேர்ந்த 2500 வீரர்கள் அந்த வாகனங்களில் பயணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது சுமார் 350 கிலோ வெடிபொருட்களை நிரப்பிக் கொண்டு வந்த எஸ்யூவி ரக கார் ஒன்று சிஆர்பிஎஃப் வாகன அணிவகுப்பின் மீது மோதியது. நம்ம ஆதியோட தாத்தாவும் ஒரு ஆர்மிமேன் தாங்க. அன்றைக்கி நடந்த புல்வாமா அட்டாக்கும் ஆதியோட தாத்தாவும் தாங்க ஆதி ஆர்மியில் சேரதுக்கு காரணம். அன்னைக்கு நடந்த புல்வாமா அட்டாக்ல 42 பேர் இறந்தாங்கப்பா. அவங்க தான் உண்மையான ஹீரோ. நம்ம சொந்தக்காரங்க கிட்டலாம் போய் சொல்லுங்கப்பா, நான் ஹீரோ இல்லை ஹீரோன்ட்டு. உண்மையான ஹீரோ யார் தெரியுமாங்க? நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கலர் கலராக சட்டை போட்டு அழகாக தலை சீவிட்டு படத்தில் வந்து பஞ்சு டைலாக் பேசுகிறவங்கள தான் ஹீரோன்னு இன்றைக்கி வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தன்னோட குடும்பத்தை பிரிஞ்சுட்டு பார்டரில் நம்மளுக்காண்டியும் நம்ம நாட்டுக்காண்டியும் போராடுதாங்களே, அவங்க தாங்க உண்மையான ஹீரோ. தன்னோட மகனையோ கணவனையோ சகோதரனையோ பார்டருக்கு அனுப்பிட்டு திரும்பி வருவாரா மாட்டாரான்னு ஏக்கத்தோட காத்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் தாங்க உண்மையான ஹீரோ.